ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் செய்ய போகிறேன். மேங்கோ மலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மாம்பழம் போதும். நல்லா பழுத்திருக்கணும். மாம்பழத்தை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் நான் அகர் அகர் சேர்க்குறேன். இது நல்லா கரைஞ்சி வரணும். கொதிக்கும் போது நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதை நம்ம எடுத்து கரைஞ்ச பிறகு நம்ம மேங்கோ அரைச்சி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி கட்டிடும். அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிடுச்சு. கட்டியும் கட்டலை, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது பவுல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஒரு பவுலில் சர்க்கரை போட்டுக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். இதை நல்லா க்ரீமியாக இருக்கணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிருக்கோம் இல்லைங்களா, இந்த மேங்கோ டெசர்ட்டு. அது மேலே நம்ம இதெல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா பீட் பண்ணி க்ரீமியாகவும் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அந்த நட்ஸை போட்டுக்கலாம். என்கிட்ட பாதாம் பருப்பு இருக்குது, அதனால் நான் அதை பொடி பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கார்னிஷிங்காக பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours வச்சுக்கலாம். 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த டெசர்ட்டு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு நான் எடுத்திருக்கேன். எனக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.